ஏதாவது இனிப்பா சாப்பிடணும்னு தோணும். ஆனா என்ன சாப்பிடணும்னு தெரியாது. எங்க அம்மாட்ட இதே மாதிரி கேட்டா, இந்த கோதுமை பலகாரம் தான் செஞ்சு குடுப்பாங்க. எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? இதுக்கு கருப்பட்டி தான் எடுக்கணும். 2 கருப்பட்டி இதே மாதிரி தண்ணி ஊத்தி மூழ்குற அளவு வச்சு காய்ச்சி எடுக்க போறோம். இதுக்கு எந்த கம்பி பதமும் தேவையில்ல. எந்த அளவும் தேவையில்ல. நம்ம ரேண்டமா 2 கருப்பட்டி, அதுல கொஞ்சம் தண்ணி ஊத்தி இதே மாதிரி காய்ச்சி எடுத்துட்டா போதும். இதை இனி ஆற வச்சு நல்லா ஃபில்டர் பண்ணி எடுக்கணும். இந்த கருப்பட்டியில சின்ன சின்ன துரும்பு இருக்கும். நம்ம இது மாதிரி ஃபில்டர் பண்ணும்போது அது தனியா வந்துரும். இனி இத ஓரமா வச்சுருங்க. நான் இதுக்கு 2 1/2 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு கம்மியா எடுத்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. இனி நம்ம காய்ச்சி வச்சிருக்க அந்த கருப்பட்டிய இதுல ஊத்திக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி கிளறி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாவ திக்கா கரைச்சு 2 வாழைப்பழம் ஆட் பண்ணி போண்டா மாதிரி செஞ்சு சாப்பிட்டாலும் சூப்பரா இருக்கும். நான் கொஞ்சம் தண்ணியாவே கரைச்சு எடுத்திருக்கேன். இனி கடாயில எண்ணெய் ஊத்தி அத நல்லா சூடுபடுத்திக்கோங்க. இனி நம்ம நார்மலா பலகாரம் ஊத்துறது மாதிரி ஊத்தி 2 பக்கமும் கோல்டன் பிரவுன் ஆகுறது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. கேஸ நல்லா மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. அப்பதான் மாவு உள்ள எல்லாம் சூப்பரா வெந்து வரும். இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி வெளிய நல்லா வெந்த அப்புறம் நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப சிம்பிளான ரெசிபி. அதே டைம்ல டேஸ்டும் சூப்பரா இருக்கும். இதே மாதிரி டெய்லி ஒரு ரெசிபிக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.